அண்ணாமலை பக்கம் பாஜகவினர் படையெடுப்பது ஏன்? வீதி லீடர்ஸ் இயக்கத்தில் நடப்பது என்ன? நிர்மலா சீதாராமனுக்கு கிடைத்த பரபரப்பு ரிப்போர்ட். அண்ணாமலைக்கு அழைப்பு விடுத்த பிஎல் சந்தோஷ். அனைவருக்கும் வணக்கம். வீதி லீடர்ஸ் இயக்கத்தை தொடங்கியிருக்கும் அண்ணாமலையின் பக்கம் பாஜகவினர் மட்டுமின்றி அதிமுகவினர் மற்றும் திமுகவில் உள்ள இளைஞர்களும் படையெடுத்து வருகிறார்கள். இதனால் தங்களுடைய கட்சியிலிருந்துதான் பெரும்பாலானோர் அண்ணாமலை பக்கம் சென்று விட்டதாக கருதி பாஜகவினர் புலம்ப தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழகம் வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கமலாலயத்தில் உள்ள சில முக்கிய புள்ளிகளை அழைத்து ரகசிய மீட்டிங் ஒன்றை நடத்தியுள்ளார். அப்போது அவரிடத்தில் அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்கப் போகிறார் என்ற காரணத்தால் தான் பாஜகவில் நீண்ட காலமாக இருந்த நிர்வாகிகளை அவர் பக்கம் சென்று விட்டார்கள். அதோடு ஆக்டிவாக செயல்பட்டு கொண்டிருந்த பல முக்கிய நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் அண்ணாமலை பக்கம் போய்விட்டார்கள். இதனால் தற்போது தமிழக பாஜக செயல்பாடு இல்லாமல் முடங்கி போய்விட்டது. எனவே அண்ணாமலை மீது நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். இவர்கள் சொன்னதை அமைதியாக கேட்ட நிர்மலா சீதாராமன், பாஜகவிலிருந்து நிர்வாகிகள் அண்ணாமலை பக்கம் செல்கிறார்கள் என்றால் நீங்கள் அதை பார்த்து கொண்டு என்ன செய்தீர்கள்? அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாமா? பாஜக என்பது ஒரு தேசிய கட்சி, மத்தியில் ஆளும் கட்சி. இந்த கட்சியை விட்டுவிட்டு புதிதாக கட்சி தொடங்கப் போவதாக சொல்லும் அண்ணாமலையை நம்பி செல்கிறார்களே, ஒருவேளை அவர் கட்சி தொடங்காமல் போய்விட்டால் இவர்கள் என்ன செய்வார்கள்? அதோடு அரசியலில் புதிய கட்சி தொடங்கி சாதிப்பதெல்லாம் பெரிய விஷயம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகால திராவிட அரசியலுக்கு நடிகர் விஜய் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் சினிமா சுனாமி வீசியது. அதனால்தான் பாஜகவுக்கு எதிர்பார்த்தபடி வெற்றி கிடைக்கவில்லை. அடுத்தடுத்து வரப்போகும் தேர்தல்களில் இந்த நிலைமை மாறிவிடும். மேலும் அண்ணாமலை ஒன்றும் விஜய் போன்றும் மாஸ் நடிகர் அல்ல. அப்படி இருக்கும்போது அவர் மீது எந்த நம்பிக்கையில் தமிழக பாஜகவை சேர்ந்தவர்கள் செல்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து பேசிய நிர்மலா சீதாராமன், நீங்கள் அனைவரும் அண்ணாமலையின் இயக்கத்திற்கு சென்றிருக்கும் பாஜக புள்ளிகளை நேரில் அழைத்து பேசுங்கள். பாஜக இப்பேற்பட்ட கட்சி எப்படிப்பட்ட சித்தாந்தத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அவர்களுக்கு புரிய வையுங்கள். புரிய வைத்து மீண்டும் பாஜகவிற்கு அழைத்து வாருங்கள். அப்படி திரும்பி வரும் நபர்களுக்கு அடுத்தபடியாக முக்கிய பொறுப்புகளை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறியுள்ளார். அந்த வகையில் தமிழக பாஜகவின் மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன், மாநில செயலாளர் சுமதி வெங்கடேசன், கோவை தெற்கு மாவட்ட முன்னாள் தலைவர் வசந்தராஜன் உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துமாறு சில பாஜக புள்ளிகளுக்கு நிர்மலா சீதாராமன் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதோடு விரைவில் தமிழக பாஜகவில் அமைப்பு ரீதியாக பல மாற்றங்களை செய்வதற்கு டெல்லி மேலிடம் திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஏற்கனவே அண்ணாமலையிடம் சென்றவர்களைப் போல நீங்கள் யாரும் சென்று விடாதீர்கள். அவர் ஒன்றும் அத்தனை பெரிய தலைவர் அல்ல. பாஜகவில் இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் உண்டு என்றும் இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்ட மற்ற பாஜக புள்ளிகளுக்கு நிர்மலா சீதாராமன் தைரியம் கூறியுள்ளார். தமிழக பாஜகவில் என்ன நடக்கிறது என்பது குறித்தும் அண்ணாமலை பக்கம் எத்தனை முக்கிய நிர்வாகிகள் செல்லக்கூடும் என்ற பட்டியலும் டெல்லி சென்று அதை அமித்ஷாவிடம் ஒப்படைத்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன். இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையின் ஒரு குருநாதர் என்று சொல்லப்படும் பிஎல் சந்தோஷ் டெல்லியின் உத்தரவின் பேரில் அண்ணாமலை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது உங்களை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றியது மற்றும் உங்களுக்கு சரியான பதவி தராதது போன்ற விஷயங்களில் டெல்லி மேலிடம் உங்களை ஏமாற்றிவிட்டதாக நீங்கள் கருதலாம். ஆனால் உங்களுடைய வலிமை என்ன, நீங்கள் எப்படிப்பட்ட வசீகரமான தலைவர் என்பது டெல்லி மேலிடத்திற்கு நன்றாக தெரியும். அதே சமயம் யார் கட்சியிலிருந்து வெளியே சென்றாலும் கவலை இல்லை, நம்மால் கட்சியை வழிநடத்த முடியும் என்று டெல்லி தலைவர்கள் எப்போதுமே நினைப்பார்கள். அதனால்தான் நீங்கள் தனி கட்சி தொடங்கி போவதாக கூறிய போது உங்களை மோடியோ அமித்ஷாவோ தடுக்கவில்லை என்று கூறிய பிஎல் சந்தோஷ், நீங்கள் தனி கட்சி தொடங்கி தனியாக செயல்பட்டால் அது யாருக்குமே சாதகமாக இருக்காது. எனவே மீண்டும் பாஜகவுக்கு வாருங்கள், உங்களுக்கு முக்கிய பதவி கொடுக்க பாஜக தலைமையிடம் நானே பேசுகிறேன் என்று அண்ணாமலையிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அவர் சொன்னதை பொறுமையாக கேட்ட அண்ணாமலை, நான் பாஜகவிலிருந்து வெளியேற வேண்டும் என்பது ஒரே நாளில் எடுத்த முடிவு அல்ல. பல மாதங்களாக தீவிரமாக ஆலோசித்து அதன் பிறகுதான் இந்த முடிவுக்கு வந்தேன். இந்த கட்சிக்காக நான் உண்மையாகவும் கடுமையாகவும் உழைத்திருக்கிறேன். அப்படி இருந்தும் கூட என்னுடைய உழைப்பிற்குரிய அங்கீகாரம் தரப்படவில்லை. நான் கட்சியை விட்டு வெளியேறுகிறேன் என்று சொன்னபோது கூட எனக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து என்னை தடுத்து நிறுத்த அவர்கள் முயற்சிக்கவில்லை. அப்படி என்றால் என்னுடைய உழைப்பை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை என்றுதானே அர்த்தம். அதனால்
இனிமேல் நான் ஒருபோதும் பாஜகவிற்கு திரும்பி வர மாட்டேன். நல்லதோ கெட்டதோ என் வழி தனி வழி என்று இனிமேல் நான் பயணிக்கப் போகிறேன். தமிழ்நாட்டில் ஊழல் மிகுந்த மோசமான ஆட்சிகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. திராவிட கட்சிகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் கூட பெரிதாக ஒன்றும் சாதிக்கப் போவதில்லை. பேசுவது எளிது, அதை செயல்படுத்துவது மிகவும் கடினமானது. அதனால் இப்போது ஆட்சியில் இருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி முடிவுக்கு வரும்போது தமிழ்நாடு மக்கள் அவர்களை நிராகரித்து விடுவார்கள். எனவே கண்டிப்பாக எனக்கும் தமிழக அரசு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு என்று தான் பயணிக்க தொடங்கி இருக்கிறேன். மக்கள் என்னை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று தன்னை மீண்டும் பாஜகவிற்கு வருமாறு சமரச பேச்சுவார்த்தை நடத்திய பிஎல் சந்தேஷுடன் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார் அண்ணாமலை. இதன் காரணமாக எப்படியாவது அண்ணாமலையை மீண்டும் பாஜகவிற்கு கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்ட டெல்லி பாஜகவின் முயற்சி தோல்வியில் முடிந்துள்ளது. மக்கள் இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மேலும் இதுபோன்ற உடனுக்குடன் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.